ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்கு முந்தின பகுதியிலே விழுந்துவிடக்கூடாது என்று 3வது எச்சரிப்பை கொடுத்த எபிரேய ஆக்கியோன், ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் சரியாக இருந்தார்கள் என்று சொன்னால் இது வீணான ஒரு எச்சரிப்பாக இருந்து விடாதபடி இருக்கிறதற்கு அவர்களை பார்த்து 9வது வசனத்தில் பிரியமானவர்களே என்று தொடங்குகிறதை பார்க்கிறோம். அதாவது இதற்கு முந்தின வசனங்களிலே அவர் குறிப்பிடும் பொழுது, அடிக்கடி தன்மேல் பெய்கிற மழையை குடித்து பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பலனை தராத நிலம் பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பலனை தருகின்ற நிலம் என்று பேசினார். பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பலனை தராத ஒரு நிலம், அதாவது அடிக்கடி வசனங்களை கேட்டு அவர்கள் பலன் தராமல் கனி தராமல் கனியற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் விழுந்து போய்விட்டார்கள். சபிக்கப்படுதலும் எரிக்கப்படுதலும் தான் அவர்களுடைய தண்டனை என்று சொல்லி எச்சரித்த எபிரேய ஆக்கியோன், நான் உங்கள் பேரில் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொல்லி அங்கே உள்ள விசுவாசிகளை பார்த்து எழுதுகிறார். நீங்கள் நன்மையானவைகளையும் ரட்சிப்புக்குரிய காரியங்களையும் நீங்கள் செய்கிறீங்க, அதனால் எங்களுக்கு உங்களை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் கிரியைகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தீர்கள், செய்தும் வருகிறீர்கள். தேவன் பேரில் காண்பிக்கிற உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று சொல்லி தேவையில்லாத ஒரு எச்சரிப்புகளை கொடுத்து விடக்கூடாது. ஆனால் அவர்கள் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எச்சரிப்பை கொடுத்தேன் என்பதை இங்கே அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் அசதியாக இருந்துவிடக்கூடாது என்று தான் வசனம் 11 சொல்லுகிறார். வேதம் அடிக்கடி நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அது எப்போனாலும் நம்மை சத்துருவானவன் தள்ளிவிட முடியும், வலிக்கு விழுந்துவிட பண்ண முடியும். ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். நீங்கள் கிரியை ஊழியம் செய்தீர்கள், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தீர்கள், ஊழியம் செய்து வருகிறீர்கள். தேவன் பேரில் நீங்கள் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசம் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் அசதியாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முந்தின வசனங்களிலே அந்த எச்சரிப்புகளை சொன்னேன். இப்பொழுது உங்களிடத்தில் நான் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்ற வேண்டும். எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவங்களா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை தான் நீங்கள் பின்பற்றணும்னு சொல்லி அவர்களுக்கு, அதாவது விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை அவர்களுடைய மூதாதையரை இங்கே அவர் எக்ஸாம்பிளாக அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? வசனம் 13, ஆபிரகாம் நம்பிக்கையோடு கூட இருந்தார், நீடிய பொறுமையோடு கூட இருந்தார் என்று சொல்லுகிறார். எல்லா எபிரேயர்களுக்கும் ஆதாம் தான் மூதாதையராக இருக்கிறார். ஆபிரகாமினுடைய அந்த பெயர் தான் எபிரேயனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி ஆதி ஆகமத்தில் வருகிறது. அதிலிருந்து தான் எபிரேயர்கள் என்றும் இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இப்போது ஆபிரகாமினிடத்தில் ஆண்டவர், உனக்கு ஒரு சந்ததி, உன்னிலே ஒரு கற்ப பிறப்பை தருவேன்னு சொல்லி 75 வயதில் ஆபிரகாமுக்கும் அவனுடைய மனைவி சாராளுக்கும் அவர் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணி, அதாவது சத்தியம் பண்ணுவது தான் இன்றைக்கு எல்லா விவாதத்திற்கும் ஒரு முடிவு. அது உறுதியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு சின்ன குழந்தைகள் கூட தங்களையும் பெரியவர்களை பார்த்து சொல்லுவாங்க, அந்த வார்த்தைகளை மற்றவர்கள் நம்பலைன்னா அவர்கள் மேலே சத்தியமா இவர்கள் மேலே சத்தியமா என்று சொல்லி, வானத்து மேலே சத்தியமா பூமியின் மேலே சத்தியமா இல்லைன்னா உங்கள் அப்பா மேலே அம்மா மேலேலாம் சொல்லி இன்றைக்கும் பேசுகிறவர்களை பார்க்கிறோம். அதாவது அப்படி சத்தியம் பண்ணிவிட்டும் பொய் சொல்லுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆணையினாலே மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்க சித்தமுள்ளவராய் இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரே ஆணையினால் அங்கே ஆபிரகாமுக்கு ஸ்திரப்படுத்த வேண்டும். என்ன சொல்லுகிறார்? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று சொல்லி, தன்னிலும் பெரியவர் ஒருத்தர் இல்லை, அதனால் தன் பேரிலேயே அங்கே ஆணையிட்டு
ஆபிரகாமுக்கு உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 75 வயசு ஆயிடுச்சு, அவனுடைய சரீரம் செத்து போச்சு. சாராளுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு இந்த நேரத்தில் நம்புகிறதற்கு ஆபிரகாமுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலையில் இங்கே ஆண்டவர் தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாத போது அங்கே ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அதாவது 2 மாறாத காரியங்களை அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். அவருடைய ஆணையை அங்கே சொல்லி அவனை ஒரு வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வைத்து ஒரு நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்க செய்கிறார். 100 வயதில் தான் ஈசாக்கை அங்கே ஆபிரகாம் பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம். வாக்குத்தத்தத்தின் சந்ததி அவனுக்கு 25 ஆண்டுகள் கழித்து தான் கிடைக்கிறது. ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தம், அவருடைய ஆணை, 2 மாறாத விசேஷங்கள் நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும். ஆகவே விசுவாசிகள் வலுவான ஊக்கம் பெறுகிறதற்கு, உற்சாகமாய் விசுவாசிக்கிறதற்கு, தொடர்ந்து விசுவாசிக்க இவைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். வலுவான ஒரு ஊக்கம் நமக்கு இருக்கணும். தன் பேரிலேயே ஆணையிட்டு அவரே பொய்யுரையாத தேவன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. மனிதன் சத்தியம் பண்ணினாலும் பொய் சொல்லுவான், இவர் நிச்சயமாகவே என்று சொல்லி தன் பேரிலே ஆணையிட்ட பின்பு சாதாரணமாகவே பொய்யுரையாத ஒரு தேவனாய் இருக்கிறவர். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் இங்கே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிறாரே. ஆகவே நமக்கும் விசுவாசத்தில் நீங்கள் வலுவான ஒரு ஊக்கம் பெறணும். உற்சாகமாய் நீங்கள் விசுவாசிக்கணும், தொடர்ந்து விசுவாசிக்கணும். சாகிற வரையில் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும் என்று சொல்லி இங்கே எபிரேயர்க்குன்னு சொல்லிட்டு வசனம் 18 அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. எங்கே அடைக்கலமாய் ஓடி வருகிறோம்? எதை விட்டு ஓடி வருகிறோன்னா பாவத்தை விட்டு, பாவத்தின் அந்த கொடுமையிலிருந்து ஓடி வருகிறோம். அதற்கு எதிரான பாவம் செஞ்சால் தேவ கோபாக்கினை நம்ம மேலே வரும். அந்த தேவ கோபாக்கினையிலிருந்து ஓடி வருகிறோம். விழுந்து போன உலகத்திலிருந்து அடைக்கலமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறோம். ரட்சிப்பை தடுக்கிற காரியங்கள் இவற்றிலிருந்து நாம் ஓடி ஆண்டவருடைய அந்த நாமத்துக்குள்ளாக, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, அந்த இயேசு என்கிற நாமத்துக்குள்ளாக பாவத்திலிருந்து, அதற்கு எதிரான தேவ கோபாக்கினையிலிருந்து, விழுந்து போன உலகத்திலிருந்து, ரட்சிப்பை தடுக்கிற இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து தப்பி ஓடி வந்து அந்த நாமத்திற்குள்ளாக அடைக்கலம் புகுந்து விட வேண்டும் என்று இங்கே எபிரேயர்க்குன்னு சொல்லுகிறார். விழுந்துவிடக்கூடாது என்று எச்சரிப்பை கொடுத்த பின்பு அவர்களை தட்டி எழுப்பி இந்த காரியங்களை சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த நித்திய ஜீவன் என்கிற நம்பிக்கையானது ஒரு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிற ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை, அதாவது நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அந்த காரியம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த பரலோக ராஜ்ய வாழ்வை இங்கே திரும்பவும் உறுதிப்படுத்தி விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். கப்பலை ஒரு இடத்துல நிலையாக நிறுத்துகிறதற்கு நங்கூரம் பயன்படுகிறது போல இன்றைக்கு நம்ம இந்த நம்பிக்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நீடிய பொறுமையோட உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த நம்பிக்கை நம்மை அசையாமல் நிலைநிறுத்துகிறது. விசுவாச துரோக புயல்கள் ஒருபோதும் நம்மை அழிக்காதபடி, அந்த துரோகம் விசுவாசத்தை அழிப்பதற்கான வீசுகின்ற எல்லா புயல்களையும் நாம் அதை மேற்கொண்டு அப்படியே நிலையாய் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். திரைக்குள்ளாக போகிற என்று சொன்னால் அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலும் அங்கே ஆலயத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கின்ற திரையை இங்கே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20 சொல்கிறாரு. இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகிற ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை உண்டு பண்ணி விட்டார் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த திரைச்சிலையானது இயேசு கல்வாரி சிலுவையில் அவர்
மரிக்கும் பொழுது சத்தமிட்டு ஆவியை விடும் பொழுது அந்த திரைச்சலை இரண்டாக கிழிந்து விட்டது. பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே இப்பொழுது தடுப்புகள் இல்லை. அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாக அந்த பலி மரணத்தின் மூலமாக நாம் பிதாவினிடத்தில் சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோக தேவன் வீற்றிருக்கிற இடத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. ஆகவே நமக்கு முன் ஓடினவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அதற்குள்ளாய் பிரவேசித்தபடியினால் நம்ம எல்லாரும் அதற்குள்ளாக வருவோம் என்கிற ஒரு உறுதியை நமக்கு தருகிறார். ஆகவே நீங்கள் உங்களுடைய கடைசி மூச்சு உள்ளவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாய் நம்பி அதற்கு விரோதமாக விசுவாச துரோகத்தை உண்டு பண்ணுகிறதற்கு எத்தனை சூழ்நிலைகள் உருவானாலும் நிலையாய் உறுதியாய் நீங்கள் அசையாமல் நீங்கள் பிடித்து கொண்ட அந்த நம்பிக்கையோடு கூட பொறுமையாய் நீங்கள் காத்திருங்கள். அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்தமும் அவருடைய ஆணையும் இருக்கிறபடியினாலே நிச்சயமாக 100க்கு 100 இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவார். நித்திய ஜீவனையும் நிச்சயமாக நமக்கு தந்தருள்வார். ஏனென்று சொன்னால் நமக்கு முன் ஓடினவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரலோக வாழ்வுக்குள் பிரவேசித்திருக்கிறபடினாலே நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் முடிவிலே நாமும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்போம் என்கிற மாறாத நம்பிக்கையோடு கூட நாம் வாழுவோம் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நம்முடைய விசுவாசத்தில் ஒரு வலிமையான ஊக்கத்தை தருகிறது. நாம் உற்சாகமாய் விசுவாசிக்க செய்கிறது, தொடர்ந்து முன்னேறச் செய்கிறது. அதை கடைபிடித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.